டெல்லியில் இடியுடன் கூடிய கனமழை காரணமாக மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள NCR பகுதிகளில் நேற்று நள்ளிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பலத்த காற்றால் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் பல இடங்களில் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது. சுமார் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனிடையே டெல்லி துவாரகா பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். கனமழையால் டெல்லி நகரே உருக்குலைந்த சூழலில் பாதிக்கப்பட்ட இடங்களில் அம்மாநில முதல்வர் ரேகா குப்தா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் வசித்து வந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகியவற்றிலும் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. கம்யூனிஸ்ட் அரசு ஒன்று கார்ப்பரேட் நிறுவனத்தை கூட்டாளி என அழைப்பது நாட்டில் நடந்து வரும் மாற்றத்தை உணர்த்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. திருவனந்தபுரம் அருகே அதானி நிறுவனத்துடன் கேரள மாநில அரசு இணைந்து அமைத்துள்ள விழிஞ்சம் துறைமுகம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. விழிஞ்சம் துறைமுக திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, வெளிநாட்டு துறைமுகங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தை நடத்தி வந்ததால் நாட்டுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாகவும், இனி அந்த பிரச்சினை இருக்காது எனவும் கூறினார். அத்துடன் இந்தியாவின் கடல்வழி வர்த்தகத்தில் 75 விழுக்காடு வெளிநாட்டு துறைமுகங்களையே சார்ந்திருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, தன்னுடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன், காங்கிரஸ் MP சசி தரூர் என இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் மேடையை பகிர்வதால் என்று பலரின் தூக்கம் பறிபோகும் என விமர்சித்திருந்தார். हमारे मुख्यमंत्री जी से भी मैं कहना चाहूंगा, आप तो इंडी अलायंस के बहुत बड़े मजबूत पिलर है. यहां शशि थरूर भी बैठे हैं और आज का ये इवेंट कई लोगों की नींद हराम कर देगा. बल मैसेज चला गया जहां जा रहा था. முன்னதாக நிகழ்ச்சியில் அதானி நிறுவனத்தை தங்கள் அரசின் கூட்டாளி என கேரள அமைச்சர் வாசவன் குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் மோடி, கம்யூனிஸ்ட் அரசு ஒன்று கார்ப்பரேட் நிறுவனத்தை கூட்டாளி என குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நடந்து வரும் மாற்றத்தை உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டார். कि हमारी सरकार के पार्टनर एक कम्युनिस्ट गवर्नमेंट का मंत्री बोल रहा है प्राइवेट सेक्टर के लिए कि हमारी सरकार का पार्टनर ये बदलता हुआ भारत. இந்தியா கூட்டணி தொடர்பாக பிரதமர் மோடி விமர்சிக்கும் வகையில் பேசியதற்கு பதிலளித்திருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், தூக்கமில்லா இரவுகள் பிரதமருக்குத்தான் என்றும் இந்தியா கூட்டணிக்கு அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். Now what is going to happen in this country? The Prime Minister will have the sleepless nights. Not the India Alliance parties, not Rahul Gandhi, not the Congress party. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தாலும் கேரளாவை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இடையே முரண்பாடு இருப்பதை உணர்ந்தே பிரதமர் மோடி இவ்வாறு பேசியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலம் விழிஞ்சத்தில் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். இதன் மூலம் சர்வதேச கடல் வர்த்தக வரைபடத்தில் இந்தியாவும் இடம்பெறவுள்ளது. இத்துறைமுகத்தின் சிறப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். உலக நாடுகளுக்கு இடையே சரக்கு போக்குவரத்தில் சுமார் 85 விழுக்காடு கடல் வழியாகவே நடைபெறுகின்றன. கடல் போக்குவரத்தில் கிழக்குலகையும் மேற்குலகையும் இணைக்கும் மையப்புள்ளியில் இந்தியா இருந்தாலும் இங்குள்ள 13 பெரிய துறைமுகங்கள் பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்கள் வந்து செல்ல ஏதுவானதாக, அதாவது ஆழமானதாக இல்லை. இதனால் இந்தியாவிலிருந்து சரக்குகளை கொழும்பு, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இடங்களுக்கு சிறிய கப்பல்களில் கொண்டு சென்று அங்கிருந்து பெரிய கப்பல்கள் மூலம் மற்ற நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் நிலை உள்ளது. இதனால் இந்தியாவுக்கு பொருட்கள் வருவதிலும் இங்கிருந்து செல்வதிலும் தாமதங்கள் இருந்ததுடன் பெருமளவில் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டு வந்தது. இந்த சூழலில்தான் கேரளாவில் திருவனந்தபுரத்தை ஒட்டி விழிஞத்தில் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் சுமார் 9,000 கோடி ரூபாய் செலவீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச கடல் பாதையிலிருந்து சுமார் 10 கடல் மைல்கள் தொலைவில்தான் உள்ளது என்பது சாதகமான அம்சம்.
கேரள அரசின் பெருமளவு முதலீட்டுடன் கூடிய இத்துறைமுகத்தை அதானி போர்ட்ஸ் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இனி 20,000 கண்டெய்னர்கள் கொண்ட பிரம்மாண்ட கப்பல்கள் உலகின் எந்த நாட்டிலிருந்தும் இந்தியாவை நேரடியாக அணுக முடியும். விழிஞம் தவிர மகாராஷ்டிர மாநிலம் வாத்வானிலும் ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அந்தமானிலும் இதே போன்ற ஆழ்கடல் சரக்கு போக்குவரத்து துறைமுகம் அமைக்க திட்டமிடப்பட்டு வருகிறது. இவை முழுமையும் செயல்பாட்டுக்கு வரும்போது சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்தில் இந்தியா முதன்மையான நாடுகளில் ஒன்றாக மாறும்.